ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 7 to 8 வயசு குழந்தைக்கு நம்ம எப்படி நைட்டி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேப்பரில் எப்படி நான் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணியை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ராங் சைடு விரிச்சுக்கோங்க. துணியை ராங் சைடு விரிச்சிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ லெஃப்டில் இருந்து கீழே அப்படியே கொண்டு வந்துடுங்க. கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது என்னென்ன அளவு வரும்னு எழுதிக்கலாம். உயரம், மார்பு சுற்றளவு, கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், ஆம்ஹோல் உயரம், முன்கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம். இப்போ இதை எழுதியாச்சு. இப்போ என்னென்ன அளவு இருக்குது நைட்டியில் அளந்து பார்த்து எழுதிக்கலாம். இப்போ உயரம் மேலே இருந்து கீழே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். மேலே இந்த ஷோல்டரில் இருந்து பாருங்கள் 34 இன்ச் இருக்குது. மேலே ஷோல்டரில் இருந்து கடைசி வர 34 இன்ச் இருக்குது. அதோட 2 இன்ச்சை கூட்டிக்கங்க. உயரத்தில் 34 இன்ச்சு, அதோட 2 இன்ச்சு கூட்டி இங்கே என்ன விட வருதோ அந்த தான் நீங்கள் துணியில் மார்க் பண்ணணும். இப்போ 34 + 2னா 36 இன்ச்சு தான் துணியில் மொத்தமாக எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு என்னன்னு பார்க்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் 6.5 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்கோ அதோட 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இங்கே 6.5 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு. இப்போ கழுத்து அகலம் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். ஷோல்டர் அகலம் இங்கேருந்து இங்கே எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இதில் 2.25 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இதில் ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு, அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் உயரம் 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம்ஹோல் உயரம் 5.5 இன்ச்சு. இப்போ முன்கழுத்து உயரம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முன்கழுத்து உயரம்னா இப்போ இங்கே மேலே ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் இது வச்சு மேலே இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச் இருக்குது. முன்கழுத்து உயரம் 3 இன்ச்சு. இப்போ பின்கழுத்து அதே அளவாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுனா 2 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். இப்போ நம்ம எப்படி பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நைட்டியோட உயரம் எடுத்துக்கலாம். இதே துணின்னு வச்சுக்கோங்க. இப்போ உயரம் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்? 34 + 2 இன்ச்சுனா 36 இன்ச்சு. 36 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். 36 இன்ச்சுக்கு எடுத்துட்டு இதில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கழுத்து அகலம் எடுக்கலாம். கழுத்து அகலம் 2 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு. அதோட சேர்த்து 3.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு 1 இன்ச்சை கூட்டி 3.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுக்கலாம். ஆம்ஹோல் உயரம் 5.5 இன்ச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 5.5 இன்ச்சு. அதே ஆம்ஹோல் உயரமாக வச்சுக்கலாம். இங்கேருந்து 5.5 இன்ச்சு ஆம்ஹோல் உயரம். இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வளைவு வச்சுக்கோங்க.
இப்போ மார்பு சுற்றளவு இங்கேருந்து இங்கே 6.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து நம்ம 6.5 இன்ச்சு எடுத்திருந்தோம், அதோட 1.5 இன்ச்சு. இப்போ முன்கழுத்து உயரம் வந்து பின்கழுத்து உயரம் வந்து 2 இன்ச்சு. நீங்கள் மேலேயும் பின்கழுத்தும் முன்கழுத்தும் ஒரே அளவாக இருந்தால் துணியை ரெண்டாக ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு முன்கழுத்து உயரம். முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒன்றா இருந்தால் ஒரே அளவாக வச்சுக்கோங்க, 3 இன்ச்சா. அப்படி இல்லைன்னா இப்போ இது வந்து பின்கழுத்து, முன்கழுத்துக்கு அதே அளவு வச்சு வெட்டிடுங்க. வெட்டுறப்ப ஃபஸ்ட்டு எது சிறுசாக இருக்கோ அதை வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த துணியை வெட்டணும். இப்போ மேலே ஷேப்புக்காக இங்கேருந்து 11 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 11 இன்ச்சு. பாருங்கள், மேலே ஷேப்புக்காக மேலே இருந்து கீழே வர 11 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 11 இன்ச்சு எடுத்துட்டு இப்போ இங்கே 6.5 இன்ச்சுன்னா இங்கே 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே மார்பு சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சுனா இங்கே இடுப்பு சுற்றளவு வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. கம்மி வச்சுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரி கீழே இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு டேப்பை வச்சு அளந்து 10 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி 10 இன்ச்சு வர இப்படி கிராஸாக இங்கே வர கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 10 இன்ச்சுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு வர கொண்டு வந்துடுங்க. கிராஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 10 இன்ச்சுக்கு மேலே கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து மடித்து அடிச்சிடணும். இப்போ நம்ம கை எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கை நீளம் என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், கை நீளம் வந்து 3.5 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு என்னன்னு பார்க்கலாம். கை சுற்றளவு வந்து 4 இன்ச் இருக்குது. கை நீளம் வந்து கை நீளம் வந்து 3.5 இன்ச்சு. கை சுற்றளவு வந்து 4 இன்ச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.